அன்பிற்குரியவர்களே, புத்தகத்தின் உலகத்தின் மூலம் உங்களின் நான் இன்று நாம் காணப்போவது மாபெரும் சபைதனில். இந்த புத்தகத்தை எழுதினவங்க வந்து உதயச்சந்திரன் ஐஎஸ் அவங்க. இவங்க 1995ஆம் ஆண்டு ஐஏஎஸ் முடித்து 30 வருஷம் பணி அனுபவம் இருக்காங்க. இவங்க தமிழ்நாடு அரசோட தலைமைச் செயலகத்தில் சீஃப் செக்ரட்டரி இருக்காங்க. இவங்களோட புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எத்தனை பெரிய உயர் பதவியும் மக்களாட்சியில் மக்களுக்காக பணியாற்ற வழங்கப்படுவதுதான். அதனால்தான் மக்களிடம் செல், அவரிடம் கற்றுக்கொள், அவரை மேம்படுத்து அப்படிங்கிறாரு அறிஞர் அண்ணா. அதன் வழியில் மக்களுக்காகவே பணி அந்த உதயச்சந்திரன் அவங்களோட அனுபவங்களை 40 கட்டில் இருந்திருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் பணி என்பது ராஜபாட்டையில் கம்பீரமாக செல்வதல்ல, மக்களின் குறைகளை அறிந்து அவற்றை கலைந்து அவர்களின் முகங்களை மலர வைப்பது தான் அப்படிங்கிறாங்க. அவங்களோட அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஆட்சி பணி அனுபவத்திலேருந்து அறிய முடியுது பண்ணாங்க. இந்த புத்தகத்தில் தான் பணியாற்றிய மாவட்டங்களில் ஆட்சி பணி ஆற்றிய போது அவர்கள் செய்த முன்னெடுப்பு குறித்தும் தான் பங்கேற்ற பொறுப்பேற்ற துறைகளில் முன்னெடுத்த பணிகள் மூலம் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் கற்றுல இருந்திருக்காங்க. சிறந்த ஆளுமையாக உணரப்பட்ட உதயச்சந்திரன் ஐஎஸ் அவங்க சிறந்த எழுத்தாளரும் இந்த 40 பக்க கட்டுரை மூலம் அறிய முடிகிறது. அது மட்டும் இல்லை, இந்த 40 கட்டுரைகள் வந்து எப்படின்னா அறிவியல், கலை, கலாச்சாரம், பண்பாடு போன்ற துறைகளுடைய பயணித்து அவைகளை பற்றி ஆய்வு நோக்கோடு வந்து கட்டுரைகள் இருந்திருக்காங்க. மாவட்ட ஆட்சி அப்படிங்கிறது எவ்வளோ உயர்ந்தது. அதே மாதிரி தாமஸ் மன்ரோ அப்படின்ற ஒரு ஆங்கிலேயர் கிழக்கிந்திய கம்பெனியில் வளர்த்தவங்க. அவங்க எப்படி மக்களை வந்து மக்கள் வந்து வறுமையிலிருந்து மீட்டாங்க, அவரோட கருணை பற்றி சொல்கிறாங்க. மதுரை மாவட்டத்தை மாற்றியமைத்த கலெக்டர் பிளாக்பர்ன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயரை பற்றி சொல்கிறாங்க. மகாத்மா காந்தியோட தமிழ்பற்று, இப்படி பல்வேறு துறைகளில் பயணித்து சமகால நிகழ்வோட முடிச்சு போட்டு நேர்த்தியாக தந்திருக்காங்க. அந்த கட்டுரைகளை என்னோட வாங்கி படிங்க, என்று வாசிங்க நான் கேட்டிருக்கேன். அதேமாதிரி இந்த நூல் வந்து அரசு ஊழியரை பற்றி பொதுவான கண்ணோட்டத்தை, பொதுமக்களின் பொதுவான கண்ணத்தை மாற்றிவிடுமா. சில அரசு ஊழியர்கள் எப்படி கடமையோடு அர்ப்பணிப்போடும் பணியாற்றுறாங்க, நேர்மையோடு பணியாற்றுறாங்க அப்படிங்கிறது இந்த நூலை படிச்சுங்க தெரிஞ்சுக்கலாமா. இந்த நூல் வந்து புதிய ஐஏஎஸ் பணிக்கு படிப்பவருக்கு உந்து சக்தியாகவும், ஐஏஎஸ் பணி புதிதாக பொறுப்பேற்றவர்களுக்கு வழிகாட்டியவர்களுக்கு வந்து ஐயம் இல்லையா. மாபெரும் பதவியை அமர்வதெல்லாம் மக்களுக்காகத்தான் அப்படிங்கிறாங்க இந்த நூல் வழியை.